மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்சாரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு செயற்பாடுகளை நிறுத்தக் கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் தபால் அட்டை மூலம் கோரிக்கைகள் முன்வைக்கும் நடவடிக்கைகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை மன்னாரில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் யாட்சன் பிகிராடோ தலைமையில் மன்னார் பேருந்து தரிப்பிடத்தில் இன்று வெள்ளிக்கிழமை காலை இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த தபால் அட்டை அனுப்பும் நிகழ்வில் நூற்றுக்கணக்கான மக்கள், மதத் தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு தபால் அட்டைகளை அனுப்பி வைத்தனர். மன்னார் மாவட்டத்தில் கடந்த பல வருடங்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்று வரும் நிலையில் மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் தீவில் குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டாம் என்ற கோரிக்கையினை முன்வைத்து மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தனர். கடந்த காலங்களில் ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டவர்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு குறித்த திட்டத்தின் பாதகத்தையும் இந்த திட்டம் மக்களுக்கு எதிரானது என்பதை வலியுறுத்தும் வகையிலும் கொழும்பில் உள்ள அலுவலகங்களுக்கு மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய தபால் அட்டைகள் இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. புதிய ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது மன்னார் தீவில் அமைக்கப்படும் காற்றாலை மின்சார திட்டத்தை தான் ஜனாதிபதியாக வந்தால் குறித்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இதனை வலியுறுத்தும் வகையிலும் குறித்த தபால் அட்டை அனுப்பி வைக்கப்படுகிறது. மக்களிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கை அடங்கிய தபால் அட்டைகள் மன்னார் தபாலகத்தினூடாக ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு நாங்கள் மன்னார் தீவினுள் பெரிய பாரிய ஆபத்தும் எதிர்கால சந்ததியினுடைய இருப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மன்னார் நகரத்துக்குள் மன்னார் தீவினுள் நடத்தப்படுகின்ற காற்றாலை மின்சாரமாக இருக்கலாம் அல்லது மண் அகழ்வுகளாக இருக்கலாம். இது ஒரு பாரதூரமான இருப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதற்காக கடந்த பல்வேறு போராட்டங்களை முன்னிருந்த ஜனாதிபதி, பிரதமர், ஏனைய அரச கட்டமைப்புகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி எந்தவித முன்னேற்றமும் காணப்படாத ஒரு இடத்தில் தொடர்ச்சியான போராட்டத்தினுடைய இன்னொரு வடிவமாக தற்போது இருக்கிற ஜனாதிபதி மற்றும் பிரதமர்களின் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் முகமாக இந்த காற்றாலை மின்சாரம் மற்றும் கனிய வள மண் அகழ்வை நிறுத்த கோரி நாங்கள் இன்றைக்கு ஒரு போஸ்டல் கார்டு கேம்பெயினை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய புதியவசாக வந்திருக்கிற ஜனாதிபதி தனது தேர்தல் உரையில் கூட சொல்லியிருந்தார், தான் புதிய ஜனாதிபதியாக வந்தால் இந்த காற்றாலை மின்சாரம் போன்றவற்றை அந்த ஒப்பந்தங்களை கேன்சல் பண்ணுவதாக சொல்லியிருந்தவர். ஆகவே அவருடைய அந்த கருத்து இந்த நேரத்தில் பொருந்தக்கூடிய வண்ணம் அவர் இப்போது ஜனாதிபதியாக இருக்கிறார். ஆகவே அவருடைய காரியாலயத்துக்கு நாளாந்தம் இது போய் சேர வேண்டும் என்றதை வலியுறுத்தித்தான் இந்த போஸ்டர் கார்டு கேம்பெயினை நாங்கள் செய்கிறோம். இது 2 காரியாலயங்களுக்கும், பிரதமர் மற்றும் ஜனாதிபதியுடைய காரியாலயங்களுக்கு தொடர்ந்து செல்வதற்கு இருக்கிறது. ஆகவே மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தபால் அட்டை மூலம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை நாங்கள் ஒன்றாக கலெக்ட் பண்ணி இணைத்து மன்னார் உள்ள தபால் நிலையத்தில் நாங்கள் அத்தனையையும் போஸ்ட் விடுவதற்காக தயாரில் இருக்கிறோம்.